ஓம் கங்கணபதியே நமக, குருதேவாய நமக, குரு வாழ்க, குருவே துணை. எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெற்று தீர வேண்டுமென்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய கும்பராசி அன்பர்களே, இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்து அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமாகிய மேச ராசியிலிருந்து 4ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இந்த குரு பெயர்ச்சியால் உங்கள் ராசிக்கு உண்டாக போகும் பலன்களை இந்த பதிவில் காணலாம் வாங்க. குரு பகவான் இதுவரை 3ஆம் இடத்தில் இருந்து தடை தாமதங்களையும் முயற்சிகளில் முன்னேற்றம் இல்லாத ஒரு தன்மையையும் கொடுத்து கொண்டிருந்தார். இளைய சகோதரத்தால் சிறு சிறு சச்சரவுகள், குடும்பத்தில் அமைதி இல்லாத ஒரு நிலை ஆகியவை உண்டாகியிருக்கும். பொருளாதார சுணக்கம் போன்ற பிரச்சனைகளாலும் கடன் பிரச்சனைகளாலும் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள். இப்போது 4ஆம் இடத்திற்கு செல்ல போகும் குரு பகவானால் இது போன்ற கஷ்டங்கள் அனைத்தில் இருந்தும் விடுபட போகிறீர்கள். தாய் மற்றும் தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும். வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். புது வீடு கட்டுவதற்கு சரியான காலம் இது. அதே சமயத்தில் குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகமாகும். ஏற்கனவே கட்டியிருந்த வீட்டை மாற்றி புதுப்பித்து கட்டுவதற்கான முயற்சிகளை இந்த வருடம் செய்வீர்கள். வண்டி வாகனங்கள் மாற்ற நினைத்தவர்களுக்கு இப்போது அதற்கான சரியான சந்தர்ப்பங்கள் அமையும். 4ஆம் இடத்திற்கு வரும் குரு பகவானால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். அதேபோல் வருகின்ற வரன் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் வாயிலாகவே உங்களுக்கு தெரிய வரும். அப்படி வரும் வரனே உங்களுக்கு கணவன் அல்லது மனைவியாக வருவார். இந்த வருடம் உறவுகளின் மூலம் நன்மை உண்டாகும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். மிகுந்த நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். திருமண வாய்ப்புகள் கூடி வரும். டிராவலிங், ஆட்டோமொபைல் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். அதே சமயத்தில் மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கும் மிக சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமைய உள்ளது. எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள். அதேபோல் 4ஆம் இடத்திற்கு வரும் குரு பகவான் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள உதவுவார். பல வருடங்களாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள். அது இந்த வருடம் சாத்தியமாகும். புதிய கலையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமாகிய கன்னியை தனது 5ஆம் பார்வையால் புனிதப்படுத்துவதால் நோய் நொடிகள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். மனதில் இருந்த ஒருவிதமான பயம், பதட்டம் ஆகியவை குறையும். தேவையில்லாத சிந்தனைகள் இனிமேல் வராது. கோர்ட் கேஸ் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதே சமயத்தில் நோய்கள் உள்ளவர்களுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை இப்போது கிடைக்கும். ஏற்கனவே கன்னியில் கேது பகவான் நவம்பர் மாதம் முதல் இருப்பதால் தேவையில்லாத பயங்கள், மனக்குழப்பங்கள் ஆகியவை ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதுபோன்ற கவலைகள் இனி இருக்காது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமாகிய விருச்சிகத்தை தன்னுடைய 7ஆம் பார்வையால் புனிதப்படுத்துவதால் தொழிலில் இதுவரை இருந்த சங்கடங்கள் மறையும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் விலகி ஓடுவார்கள். தொழிலில் நல்ல மேன்மை உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழில் விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சொந்த தொழில் செய்ய நினைப்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு வரப்பிரசாதமான ஆண்டாக அமையும். செய்யும் எல்லா காரியங்களிலும் தெய்வ அனுகிரகத்தோடு வெற்றி பெறுவீர்கள். மனைவி அல்லது கணவர் வழி உறவினர்கள் மூலமாக நன்மை உண்டாகும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தடை தாமதங்கள் விலகும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமாகிய மகரத்தை தன்னுடைய 9ஆம் பார்வையால் புனிதப்படுத்துவதால் வெளிநாட்டு வேலை சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அரசு அலுவலர்கள், மருத்துவர்கள் மற்றும் கடைநிலை ஊழியர்களுக்கு நல்ல பொருளாதார மேன்மை, அரசாங்க உதவி ஆகியவை கிடைக்கும். இந்த வருடம் முழுவதும் உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவானும் கும்பராசியிலேயே ஆட்சியாக இருப்பதால் அனைத்து விதமான விஷயங்களிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இது போன்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவானும் நன்மையே செய்வார். ஜென்ம சனி என்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கும்பராசியில் உள்ள 3 நட்சத்திரங்களுக்கான பலன்களை இப்போது பார்க்கலாம். அவிட்டம் நட்சத்திரம். தொழிலில் மேன்மை உண்டாகும். தொழில் ரீதியான வளர்ச்சி, தொழில் விரிவாக்கம் ஆகியவற்றை செய்வீர்கள். வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஆகியவை கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். புதிய கல்வி ஒன்றை கற்றுக்கொள்வீர்கள். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். தாய் வழி உறவினர்களால் நன்மை உண்டாகும். சதயம் நட்சத்திரம். வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். பொருளாதாரம் நன்றாக இருக்கும். இதுவரை உங்களுடைய வாழ்வில் சாதிக்க முடியாத விஷயம் ஒன்றை இப்போது சாதிப்பீர்கள். ஆட்டோமொபைல், டிரான்ஸ்போர்ட், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் மற்றும் மருத்துவம் சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இந்த ஆண்டு அமையும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும்.
புதிய வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடிய அமைப்பு உண்டாகும். அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரம். கடன் பிரச்சனைகள் தீரும். நோய் நொடிகள் நீங்க பெறுவீர்கள். சரியான மருத்துவ சிகிச்சை கிடைக்கும். கோர்ட் கேஸ் வழக்குகளில் வெற்றி உண்டாகும். பொருளாதாரம் நன்றாக இருக்கும். குலதெய்வத்தின் அருள் நன்றாக கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். வீட்டில் சுப காரியங்கள் சுப செலவுகள் அதிகமாக உண்டாகும். குரு பகவான் மேலும் நல்ல பலன்களை வழங்க செய்ய வேண்டிய வழிபாட்டினை பார்க்கலாம். வியாழக்கிழமைகளில் நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் ஆடை சாற்றி, முல்லைப்பூ சாற்றி, 2 நெய் விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்ய உங்களுடைய அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும். காரிய தடைகள் நீங்கும். குரு பகவான் மேலும் நல்ல பலன்களை வாரி வழங்குவார். நன்றி, வணக்கம்.